வணக்கம். அதிமுகவில் குடும்ப அரசியலை தற்பொழுது எடப்பாடி தொடங்கிவிட்டார். திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் அதிமுகவை மாற்றிவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து விட்டாரா? அவருடைய வாரிசுக்கு முக்கியமான பொறுப்பு, எந்த ஒரு கட்சி பற்றியான அனுபவமும் இல்லாதவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கினால் அதிமுகவின் தொண்டர்கள் எப்படி தலைமையின் மீது நம்பிக்கை வரும்? தற்பொழுது அதிமுகவின் விதியின்படி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கட்சிக்கு உண்மையாகவும் வெற்றிக்கு உழைப்பவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் முக்கிய பதவி வழங்கப்படும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கு எதற்காக உயர் பதவி அதிமுகவில் கொடுக்கப்பட வேண்டும்? இதேபோல் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்பொழுது அவர்களது வாரிசுக்கு முக்கிய பதவி கொடுத்தால் அதிமுகவின் வளர்ச்சி அதிகமாகும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது கேள்வியே எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ள நிலையில் ஜூலை 26ஆம் தேதி திருப்பூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏவுமான திருப்பூர் சிவசாமி முக்கியமான சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளும் கைத்தட்டி ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டத்தில் பேசிய திருப்பூர் சிவசாமி, நான் டிடிவி தினகரன் கட்சியில் இருக்கிறேன், அதிலிருந்து விலகி மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிற்கு வந்துவிட்டேன். டிடிவி தினகரனை சசிகலா ஏற்றுக்கொள்ளவில்லை, சசிகலாவை டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அதிமுக எதற்காக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேள்விகளை எழுப்பியுள்ளார். இவர் எடப்பாடி பழனிசாமியின் மறைமுகமான விசுவாசியாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டை விட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் நாம் அதை மறந்துவிடக் கூடாது. தேர்தல் தோல்வியிற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அதிமுகவில் இளைஞர்கள் இளம் பெண்களின் வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவில் விழவில்லை என்றும், தற்பொழுது இளம் புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பொதுச்செயலாளர் மகனுக்கும் வாய்ப்புகளை வழங்கினால் கட்சி வளர்ச்சியடையும், இது திமுகவை போல் செயல்படுவதாக தற்பொழுது தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். அதாவது தங்கமணி அவர்களது மகனாக இருக்கட்டும், வேலுமணி அவர்களது மகனாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியின் மகனாக இருக்கட்டும், இவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும், அவர்கள் கட்சியில் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது மிகப்பெரிய அளவில் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அனுபவமும் திறமையும் இருந்தும் அதிமுகவில் இன்று வரை சில முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்பில் வருவதற்கு தயக்கம் காட்டி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கு முக்கிய பொறுப்பு வழங்குவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.